கோவிலுக்கு போகும்போது பெண்கள் பட்டு புடவைகளை ஏன் உடுத்த வேண்டும், தங்க நகைகளை அணிய வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறியுள்ளனர். இதற்கான அறிவியல் பூர்வமான உண்மைகளை அறிந்து கொள்வோம். பட்டு ஆடைகள் உடலின் காந்த சக்தி அதிகம் வெளியேறாமல் காக்கும் தன்மை கொண்டது. பட்டு ஆடைகளையும் தங்க நகைகளையும் அணிந்து செல்வதன் மூலம் உடலில் நேர்மறை ஆற்றலும் காந்த சக்தியும் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கையாகும். பட்டின் கூடுதல் சிறப்பு என்னவென்றால், ஆலயத்திற்கு அணிந்து செல்லும் போது அங்கு இருக்கும் இறை சக்தியை நம் உள்வாங்கி தருகிறதாம். பட்டு சிலைக்கு என தோஷமும் கிடையாது. பட்டு புடவையின் மகிமை அறிந்துதான் அம்மனுக்கு பட்டு புடவைகளை சாத்துகின்றனர். அம்மனுக்கு சாத்திய பட்டு புடவையில் நேர்மறை சக்திகள் படிந்திருக்கும் என்ற நம்பிக்கை அதிகம் உள்ளது. எனவேதான் அம்மனுக்கு உடுத்திய புடவைகளை ஏலம் எடுப்பதற்கு அதிகம் பேர் ஆர்வம் காட்டுகின்றனர். இந்த பட்டு ஆடைகளை ஆடம்பரத்தின் அடையாளமாகத்தான் அனைவரும் பார்க்கிறார்கள். பட்டு துணிகளுக்கும் பட்டிற்கும் இயற்கையாகவே ஒரு குணம் உண்டு. அதாவது பட்டிற்கு எளிதில் சில நல்ல வகையான கதிர்களை தக்க வைத்துக் கொள்ளும் சக்தியும், தீய கதிர்வீச்சுகள் போன்றவற்றை தடுத்து உடலிற்கு வலிமை அளிக்கும். திருமண வீட்டிற்கு பலதரப்பட்ட எத்தனையோ பேர் வருகின்றனர். அதில் யார் எப்படி என்று தெரியாது. எனவேதான் மணப்பெண்ணிற்கும் மணமகனுக்கும் ஆரோக்கியமான வாழ்வு வேண்டும், தொற்று நோய் பரவக்கூடாது என்பதற்காக பட்டு உடுத்த வேண்டும் என கூறுகின்றனர்.